ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவசேனா கிங்டம். இன்றைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு விழிப்புணர்வு வீடியோங்க. எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வாய்க்காலில் தண்ணி போகும்போது, நான் வந்து ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்க்காலில் தண்ணி போச்சு அப்படின்னாலே ரொம்ப ஜாலியாக இருக்கும். கிளாஸ்லாம் கட் அடிச்சுட்டு ஸ்கூல் கட் அடிச்சுட்டு ஆற்றுல வாய்க்காலெலாம் போய் குளிச்சிருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி பசங்க வந்து வாய்க்காலில் குளிக்கிறதுக்கு விருப்பப்படுறீங்க. பட் வாய்க்காலில் தண்ணி போகுது அப்படிங்கிறது இங்கே கேள்வி. வாய்க்காலில் அடிக்கடி தண்ணி போகிறது இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு தண்ணீர் பஞ்சம் வந்துடுச்சு. என்னைக்காவது ஒரு நாள் தான் வாய்க்காலில் தண்ணி போகுது. அன்றைக்கி நம்ம அந்த வாய்க்கால் வந்து குளிக்க முடியுதா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா, இது மாதிரி வாய்க்காலில் குப்பைகள் கிடக்கிறது தான் காரணம். ஓகேங்களா? ஆற்றுல தண்ணி போல அப்படின்னா அது வந்து கிரிக்கெட் பிளே கிரவுண்டாக மாறிடும், தப்பு இல்லை. ஆனால் வாய்க்காலில் தண்ணி போல அப்படின்னா அது வந்து குப்பை குளமாக மாறிடுது. இதில் என்னைக்காவது ஒரு நாள் மறுபடியும் தண்ணி நம்ம வரும்போது இந்த தண்ணி நம்ம பார்த்து குளிப்போமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இப்படி ஒரு சூழ்நிலையில் பார்த்துட்டு இது வந்து வெறும் குப்பை குளமாக மட்டும் இல்லை, சில இடங்களில் பல இடங்களில் கூட சொல்லலாம் டாய்லெட்டாக கூட மாறிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வாய்க்காலில் தண்ணி போகுதா அப்படின்னா நம்ம போய் குளிக்கிறதுக்கு விரும்ப மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணி வந்து அசுத்தமாக இருக்குது. ஒரு 10 நாள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி அதே அசுத்தத்தோட தான் இருக்குது. அதனால நம்ம அதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. ஸோ இதுக்காக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு போர்டு வைக்க போகிறோம். வாய்க்காலில் குப்பையை கொட்டாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 போர்டு வைக்க போகிறோம். இந்த முயற்சி என்னுடையதல்ல, முழுக்க என்னுடையதல்ல, முழுக்க ஏதோ இவர்களுடையது. சாய் தேவசேனா என்னுடைய மகள். ஹாய் சொல்லு. 3 மாதத்துக்கு முன்னாடி எங்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அன்றைக்கி வந்து என்னால் பண்ண முடியல, என்னால் நேரம் ஒதுக்க முடியல. ஸோ இன்னைக்கு வந்து போர்டு ரெடி பண்ணியாச்சு. ஸோ மார்க்கெட்டில் எழுதி சன்போர்டில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம், வைக்க போகிறோம். இந்த முயற்சி எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்றது தெரியாது. பட் வந்து ஒரு முயற்சி கை கொடுக்குமா அப்படின்றது தெரியல. முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதா, இந்த குழந்தைய ஆசை நிறைவேற்றலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த முயற்சி செய்கிறோம். மக்கள் எல்லாரும் அதுக்கு ஆதரவு கொடுக்கணும். இந்த ஊரில் மட்டும் இல்லை, இது வந்து காங்கேயத்தில் நாங்கள் இது பண்ணுறோம். காங்கேயத்தில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அசுத்தங்கள் நடத்தியே தான் இருக்குது. தயவு செஞ்சு இனிமேல் வாய்க்காலில் குப்பையை கொட்டாதீங்க. நீர் ஆகாரமான எல்லா வழித்தரத்தையுமே நம்ம வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கலாம் ப்ளீஸ். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா 2 போர்டு வச்சு முடிச்சிட்டோம். இது 3வது இடத்துக்கு வைக்க வந்திருக்கோம். இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இங்கெல்லாம் எப்படி பாருங்களேன், ரோட்டில் இருக்கும் இந்த மாதிரி இருந்த இடம் தான். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு குப்பை கிடங்காவே ஆக்கிட்டாங்க. இந்த ஏரியா மக்கள் குப்பை கிடங்காவே மாறிடுச்சு. ஸோ இங்கே போர்டு வைக்கிறது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது தெரியல. பட் வச்சு தான் பார்ப்போம். ஏன்னா இப்போ க்ளீன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இங்கே குப்பை கொட்ட வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே தகவல் சொல்கிறாங்க பக்கத்தில் இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு முயற்சி எடுத்து பார்க்கலாம், எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னு தெரியல. இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுவிடுங்க. மக்களே, இந்த இடம் ரொம்பவுமே மோசம் பண்ணி வச்சுட்டாங்க. மூட்டை என்ன வேஸ்ட்டுன்றது தெரியல. ரொம்ப கலீஜாக அசிங்கம் பண்ணி வச்சுருக்காங்க. மெதுவாக எடுத்து போடுறோம். அசிங்கம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்த. பையன் இந்த வாய்க்கால் மறுபடி தண்ணி வருமானது டவுட்டாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த வாய்க்கால் தண்ணி வந்து. ஒருவேளை இதனாலே நிப்பாட்டி வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. வாய்க்கால் நீட்டாக வச்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தண்ணி விடாமல் இருக்கிறாங்களான்றதும் தெரியல. ரொம்ப அசிங்கம் பண்ணி வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு மக்களே, வாய்க்காலில் வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஆறையுமே பராமரிக்கணும், வாய்க்காலையுமே வந்து கம்பல்சரி பராமரிக்கணுங்க. தண்ணி இல்லைன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோதான் சொன்னாலும் நம்ம எவ்வளோ பேர் கேட்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த குழந்தையோட முயற்சிக்காவது தயவு செஞ்சு இனிமேல் அப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏன்னா இந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க என்னோட இது கிடையாது, என் பொண்ணோட தான். இதுவே 3 மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னால், அப்போ இதை பண்ணலாம்ப்பா இந்த வாய்க்காலில் தண்ணி வரும். கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்கும். அப்போது இந்த வாய்க்காலில் தண்ணி வந்து அப்போ குளிச்சது. ஸோ அதனால் எப்போ தண்ணி வரும் வாய்க்காலில் நான் குளிக்கணும் அப்படின்ற ஆர்வத்துக்கே வந்து கேட்டுட்டு இருந்தா. அது வாய்க்கால் சுத்தமாக இல்லைப்பா, அதனால தண்ணி வர மாட்டேங்குது போல, கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம்ப்பா, இந்த மாதிரி வைக்கலாம்ப்பா. அவள் ஃபஸ்ட்டு கிட்ட கேட்டது வாய்க்கால் க்ளீன் பண்ணலான்னு கேட்டா. அவள் குளிக்கிற பாய்க்கு க்ளீன் பண்ணலான்னு கேட்டா. ஏன் பைத்தியா? அதெல்லாம் நம்மளால முடியாது சாமி அப்படின்னு நான் சொல்லிட்டு அதுக்கப்புறமே தான் வந்து பாப்பா சரி இப்படி ஒரு போர்டு வைக்கலாம்லப்பா, அங்கெல்லாம் போர்டு வச்சிருக்காங்களா, எங்கேயோ பார்த்துட்டு இப்படி பண்ணலாமே அப்படின்னு கேட்டா. இது பண்ணா தோன்றேன் இப்படிவா கேட்டா. அதுக்கப்புறமே தான் சரி பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஏதோ ஆர்வ குரலில் கேட்குறா அப்படின்னு நான் விட்டுட்டேன். அதை தொடர்ந்து அவள் கேட்டுகிட்டே இருக்கும்போது தான் அது ரொம்ப ஆர்வமாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சரி ஓகே இன்னைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயற்சியில் இறங்கியிருக்கிறோம். உண்மையிலே எனக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம உன்னிப்பாக சொல்லிக் கொடுக்குறதில்ல. கெட்ட விஷயங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி 90s கிட்ட நான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கேன். பட் அவளுக்காக இந்த விஷயம் தோணிருக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது.
பார்ப்போம் இந்த முயற்சி அந்தளவு கை கொடுக்குன்னு தெரியல. ஏன்னா இந்த போர்டு வைக்கும்போது நிறையா இந்த சுத்தோட்டத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களாவது முன் வந்து இந்த வேலையை செய்யாமல் இருக்கணுமே, இனிமேல் குப்பை கொட்ட வேண்டாம் அப்படின்னு அவங்க முயற்சி எடுக்கணும். அதை பார்த்து மற்றவங்களும் முயற்சி எடுக்கணும். ஸோ அப்போ தான் இது வந்து சாத்தியப்படும். ஏன்னா இன்னொன்று என்னன்னா, இந்த ஏரியா மக்கள்னு நம்ம சொல்ல முடியாது. வண்டியில் போக இப்போ ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, வண்டியில் போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே போகிற போக அப்படியே தூக்கி போட்டு போயிடறாங்க கவரில் கொண்டு வந்து. ஸோ அவங்களாம் நம்ம என்ன சொல்கிறது? அங்கங்கே இந்த மாதிரி வண்டியில் நிப்பாட்டி வச்சிருக்காங்க, பேஸ்கெட் இருக்குது, குப்பை வண்டி நிற்கிது. டெய்லி காலையில் வந்து குப்பையெல்லாம் ப்ராப்பராக வாங்கிடுறாங்க. மக்கும் குப்பை தனியாக, மக்கள் குப்பை எல்லாம் ப்ராப்பராக எல்லா ஏரியாலையுமே வாங்கிடுறாங்க. அதெல்லாம் நம்ம குறைய சொல்ல முடியாதுங்க. நம்ம பண்ணுறதுலாம் நம்ம தப்பு தான். நம்ம கொளுத்துச்சு போய் பண்ணோம்னா நம்ம என்ன முடியும்? அவங்கள சொல்லி ஒன்றா போகுது. அவங்க வேலை செய்யத்தான் செய்கிறாங்க. பார்ப்போம். கொஞ்சமாக இதை பார்த்து யாரோ ஒரு 4 பேர் திருந்தாலே சந்தோஷம் தான். இல்லை இங்கே நானே தோன்றேன், ஏன் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குது, நானே தோன்றேன். ரெண்டு இடத்துல வச்சுட்டோம். ரெண்டு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பாதி வந்து குழி வந்து தோணுது இந்த ஆரவாண்டு தான். அதனால இங்கே கேட்கல. பட் இங்கே கொஞ்சம் சரியில்லை இடம், அதனால அவளை கை வைக்க விடலை. ஆரம்பத்தில் வச்சா பட் அது ஒரு மாதிரி இருக்கும், வேண்டாம், நான் தான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஒரு போர்டு எடுத்துடா, கொஞ்சம் உயரமாக இருக்கலாம், எடுத்துட்டோம். இந்த போர்டு வந்து எத்தனை நாளைக்கு இருக்க போகும்னு தெரியாது. இதை பார்த்து யார் ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. ஸோ இது ஆசைப்பட்டா பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். யாரும் தயவு செஞ்சு இந்த மாதிரி பொது இடங்களை குப்பையை கொட்டாதீங்க. குப்பையை கொட்டுறதுக்கு அதுக்கான இடம் இருக்குது, அங்கே கொட்டுங்க. முக்கியமாக வாய்க்கால்லாம் ஆற்றுலாம் தயவு செஞ்சு கொட்டாதீங்க. தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ குப்பை கிடக்குறீங்க, இனிமேல் கொட்ட மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கான பதில் இல்லை. கொட்டாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. பார்ப்போம் என்னுடைய மகளுடைய இந்த முயற்சி வெற்றி பெறுமா இல்லையா அப்படின்றது. அவருடைய ஆசைப்படி பண்ணியாச்சு. அது எந்த அளவுக்கு கை கொடுக்க போறது அப்படின்றது தெரியல. பார்ப்போம். ஓகே, இந்த முயற்சியை ஆரம்பிச்சு வச்ச என் பொண்ணுகிட்ட சில கேள்விகள் கேட்க போறோம். பதில் சொல்லிடுறியா பாப்பா? சொல்லிடுவேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் உனக்கு யாரு சொல்லி கொடுத்தா அந்த மாதிரி வாய்க்கால குப்பை கொட்டக்கூடாது? தமிழ் மிஸ். தமிழ் மிஸ்ஸா? சத்தமா பேசு. தமிழ் மிஸ் சொல்லி கொடுத்தாங்க. ஓ, என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க? தண்ணீரை வீணாக்காதீன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் எனக்கு யோசனை வந்துச்சு, வாய்க்கால்ல வந்து இப்படிலாம் குப்பை கொட்டுறாங்களே, எத்தனை பசங்கள்லாம் நம்மளை மாதிரி குளிப்பாங்க, அவங்களுக்குலாம் எத்தனை நோய்கள் வரும், இல்லாத நோய்கள்லாம் அவங்களுக்கு வரும்னு சொல்லி தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். அப்படியா? சரி, இதை நான் பண்ணல, நீ என்ன பண்ணிருப்ப? அழுதுருப்பேன். அழுதுருப்பியா? சரி பாப்பா, இப்போ வந்து யாரோ ஒருத்தர் குளிக்கிறாங்க, நீங்க அம்மா வந்து வீட்டுல குளிக்கிறோம்ல, நிறைய தண்ணி வச்சு குளிக்கிறோம்ல, மத்தவங்களுக்கு தானே ஆகுது, உனக்கு என்ன? என்ன மாதிரி பசங்க எல்லாம் குளிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எத்தனை நோய் வருது. சரி, அவங்களுக்கு வந்தா உனக்கு என்ன? அவங்களுக்கும் கஷ்டம் தானே. அப்படியா? அப்போ உனக்கு கஷ்டம் வந்தா பரவாயில்லையா? பரவாயில்ல, மத்தவங்களுக்கு வரக்கூடாதுன்னா. அழகு. சரி, நான் உனக்குலாம் இது வந்து சொல்லியே கொடுக்கலையே, நீ நல்லா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கலையா? அப்ப தமிழ் மிஸ் சொன்னதெல்லாம் வந்து உடனே செஞ்சிருவியா? செஞ்சிருவேன். ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறதெல்லாம் கரெக்டா சொல்லுவேன். எந்த ஸ்கூல்ல படிக்கிற? சாமி விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஓகே நண்பர்களே, வெற்றிகரமா நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 இடத்துல இந்த போர்டு வச்சிட்டோம். வாய்க்காலில் குப்பையை கொட்டாதீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த வாய்க்காலை பராமரிக்கிறதுக்காக, வாய்க்கால் யாரும் குப்பை கொட்ட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக அதை பண்ணியிருக்கோம். இது எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது அப்படின்னு சத்தியமா தெரியலங்க. என் மகளுடைய ஆசை, அவருடைய ஒரு நல்ல எண்ணம், ஒரு விழிப்புணர்வு. ஸோ அதுக்காக பண்ணணும்னு நினைச்சோம், பண்ணிட்டோம். ஸோ ப்ளீஸ் யாரும் வந்து வாய்க்காலையோ ஆற்றுலையோ குப்பை கொட்டாதீங்க, அசுத்தம் செய்யாதீர்கள். நீராகாரத்தை ரொம்பவே முக்கியமாக பாதுகாப்போம். தயவு செஞ்ச இந்த மாதிரி தவறுகளை செய்யாதீங்க. முக்கியமாக நாங்கள் வந்து இது காங்கேயத்தில் இருக்கக்கூடிய சின்ன வாய்க்கால் பகுதியில் தான் வந்து வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் கவர் பண்ணி வச்சிருக்கோம். 5 போர்டு தான் கொஞ்சம் தூரத்துக்கு கவர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது கை கொடுக்கும் அப்படின்னு நம்புவோம். அதே மாதிரி நீங்களும் வேறு எந்தெந்த ஊரில் இருந்தீங்கனாலும் வாய்க்காலை தயவு செஞ்சு குப்பைகளை கொட்டாதீர்கள். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, வாய்க்காலில் குப்பை கொட்டாதீங்க, பொது இடத்துல குப்பை கொட்டாதீங்க. ஸோ கீப் இட் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ. அப்புறம் வாய்க்காலில் குப்பை கொட்டாதீங்கன்னு சொல்லு. வாய்க்காலில் குப்பையை கொட்டாதீர்கள்.
ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.